காலை வணக்கம் மக்களே. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. எதனாலனா இப்போ நான் ராவேயோட இனாக்ரேஷன் ப்ரோக்ராமில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ராவேயில் இருப்போம். இவங்களெலாம் யார் பார்த்துக்கிறது தெரியல. லைக் எங்கள் அம்மா தான் பார்த்துக்க சொல்லணும். நடுவில் என்றைக்காச்சும் ஒரு சில நாள் வந்து நம்ம பார்த்து ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஹெட்டிங் ஸ்டேஜ் வந்தாச்சு. ஃபர்டிலைசர் 3னா 3ஆம் தீனி கொடுக்கணும். 3ஆம் தீனிக்கு வந்து நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அந்த 2 தலையும் இந்த தலை வந்து அசோலா போடுறதுனால எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதை நான் ஒரு தனி வீடியோ இந்த வீடியோலேயே காட்டிடுறேன் உங்களுக்கு, அது மட்டும் எவ்வளோ ஹைட் இருக்குன்றது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெப்ஸில் அடித்த அந்த ஃபீல்டில், அதனால் இது கொஞ்சம் ஸ்டண்டடாகவே, அதாவது க்ரோத் கொஞ்சம் உக்காந்துருக்கும். அதனால் இந்த தலையை பற்றி நான் அந்த மோட்டர் கட்ட தலையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நீங்கள் பாருங்கள், நம்ம இப்போ பாதியில் இருக்கோம். அவ்வளோ தூரம் ஃபீல்டு ஃபுல்லாக அசோலா, அந்த ரோ ஃபுல்லாக அசோலா. இதோட ஹைட்டை மட்டும் நீங்கள் பாருங்களேன். கிட்டத்தட்ட நான் ஒன்று ஏதாச்சும் எடுக்கலாம், பட் அந்த ஹெட்டிங் ஸ்டேஜ் வந்ததுனால அது எடுக்கலாமா வேணாமான்ற அந்த ஒரு டவுட்டே இருக்கேன். அப்புறமா வந்ததுன்னா அந்த ஹைட்டு மட்டும் குச்சி வச்சு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட வந்து என் இடுப்பு ஹைட், அதாவது இந்த ஹைட் என்னோடய இடுப்பு ஹைட் இருக்காங்க. அதுவே நம்ம வந்து மற்ற இடம்லாம் பார்த்தோம்னா வந்து ஹைட் வந்து ஸ்டண்டட் ஆகிருக்கும், அதாவது க்ரோத் கம்மியாக இருக்கும். இந்த தலையில் மட்டும் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் அசோலா இருக்குது. அசோலா வந்து 60லேருந்து 70 கிலோ நைட்ரஜன் வந்து ஒரு ஏக்கருக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கூடிய ஒன்று. இது ஃபீல்டு ஃபுல்லாக அசோலா தான் பாருங்களேன். இங்கே ஃபுல்லாக அசோலா இருக்கிறதுனால அது வந்து நல்லாவே நைட்ரஜன் சப்ளை பண்ணி இதோட க்ரோத் மட்டும் எக்ஸஸாக ஆக்கி விட்டுருச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் அப்படியே இது ஃபுல்லாக அரைச்சிக்கிச்சு அந்த அசோலா. அந்த நீங்கள் கண்ணுக்கு என்ன தூரம் வரைக்குமே பார்க்கலாம், அதில் ஃபுல்லாகவே அசோலா தான். ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கதிர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது தண்டு உருள்ற சமயம் வந்து சொல்லலாம். அதாவது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவு அசோலா நம்ம வந்து முன்னாடி பார்த்துக்க மாட்டோம். அந்த மழையில் அப்போது நான் சொன்னல, அதை இந்த பக்கம் ஓவர்ஃப்ளோ ஆகிடாமல் பார்த்துக்கிட்டனாலே அது நிறைய வந்துடும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொல்லி ஃபுல்லாக அப்படியே பச்சை பச்சையாக இருக்கும். இந்த சென்ஸ் வந்து அது ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போது ஆர்கானிக் ஃபீல்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு மேஜராக ஆர்கானிக்காக பண்ணும்போது இந்த நைட்ரஜன் சப்ளை பண்ணுறது தான் அந்த நெல்லில் வந்து பெரிய கஷ்டமாகவே இருக்கும். உங்களுக்கு அந்த ஃபீல்டுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாகவே அது லோ லேண்ட், அதாவது சரிவான இடம். அது இந்த ஃபீல்டோட ஹைட்டாக இருக்குது. இப்போது உங்களுக்கு காட்டுறேன், இந்த இடம்லாம் எவ்வளோ ஸ்டண்டட் ஆகிருப்பாங்க. இது இவ்வளோ தெரியுதா? இந்த இடத்துல வந்து நான் காலை வச்சு காட்டுறேன். லைக் இதோட உயரம் இவ்வளோ தான், இதுக்கு மேலே வரல. ஆனால் அது பேனிக்கல் இனிஷியேஷன் ஸ்டேஜ் ஆரம்பித்ததுனால நம்ம வந்து இப்போது ஒரு மூட்டை அமோனியம் சல்ஃபேட்டும் அப்புறம் ஒரு மூட்டை எம்ஓபியும் போட போகிறோம். அதாவது 50 கிலோ அமோனியா, 50 கிலோ எம்ஓபி. இது ரெண்டையும் கலந்து நம்ம 3 ஏக்கரில் இன்றைக்கி சாயங்காலம் போட்டு விட்டுட்டோம்.